ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமர் 3 saree கொடுத்துருந்தாங்க. இப்போ ரம்ஜான் பண்டிகை வருது இல்லைங்களா, அதனால் இப்போ கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்கேன். இது பார்க்க போனால் 3 saree கொடுத்துருந்தாங்க. 3 சாரீக்குமே அவங்களே லைனிங் எடுத்துன்னு வந்தே கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த 3 சாரீக்குமே கை எல்போ ஸ்லீவ், அதாவது ஒரு 14 இன்ச்சு அளவு உள்ள ஸ்லீவ் இதில் அவங்க வேர் பண்ணியிருக்காங்க. அலோ ஜாக்கெட்டுமே அதுதான் வந்திருக்கு. இது நமக்கு சாரீக்கு சூட்டபிள் ஆகுமா, இந்த அளவு நமக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ண வருமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு சாரீலேருந்து நம்ம ஒரே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி பார்ப்போம். அது ஓகேவா இருந்தது அப்படின்னா அப்புறம் நம்ம மீதி 2 ப்ளவுஸுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை நான் எடுத்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக தெரியணும் அப்படின்றதுனால அந்த பிளாக் எடுத்துருக்குறேன் பாருங்கள். இது ஸ்லீவ் இப்படி இருக்குது. அப்படி இப்போ சப்போஸ் பத்தலை அப்படின்னா 10 இன்ச்சு உயரத்தில் அவங்க வைக்க சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் நான் கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு ப்ளவுஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள். இப்போ நான் பாடி சுற்ற அளவுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி, தையலுக்கு எல்லாம் போக கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் பாடி சுற்ற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது ஸ்லீவுக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்போ எவ்வளோ வருதோ அதை நம்ம ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு நான் அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அது லாஸ்ட்டாக நான் அதாவது ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு வருதா என்னான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதில் பீஸ் வச்சு நான் தைக்க போகிறேன். அதனால் ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸ்கேல் வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போது அலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம அளவு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நம்ம ஈவனாக வைக்கும்போது பார்த்தோன்னா நமக்கே தெரியும். நமக்கு ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு கேப்பு அந்த சைடில் நமக்கு கிடைக்கும். அது எதுக்கோசம் அப்படின்னா பேக்கில் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கோசம் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நேராக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது கிராஸாக நமக்கு வெட்டு வரும். அதனால் அதை நேராக்க தேவையில்லை. அது எப்படி இருக்கோ அப்படியே விட்டுடுங்க. நமக்கு அந்த ஷோல்ட்ரு நமக்கு வெட்டு பாகம் மீதி நமக்கு விட்றோம் பார்த்திங்களா, அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 2.25 இன்ச்சு இருக்கணும். நம்ம தைச்சோம் அப்படின்னா 2.5 இன்ச்சு அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோல்டருடைய நமக்கு ஃபினிஷிங் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தைச்சி முடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுக்கு நமக்கு கிடச்சிடும். நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கான அளவு ஷோல்டர்லேயுமே மேலே துணி இருக்கிறதுக்காக ரெடி அளவுக்கான இதுக்குமே நம்ம 2 மார்க்கிங் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் இது போல் தான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெடி அளவு. இது நமக்கு டாட் பிடிக்கிற அளவு. மீதி நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம துணி விட்டுட்டு நம்ம வெட்டிடணும். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடலாம். நமக்கு தையல் போடுறதுக்கு துணி விட்டுருக்கோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக வர்றதுனால ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது. அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விட்டுருக்கேன். நம்ம தைக்கும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவே தான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா. இப்போ நம்ம அடித்து திருப்பி தைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நமக்கு அந்த கீழே பீஸ் வச்சு தைக்க போகிறோன்னு அதுக்கு நம்ம அர்க்காத் பண்ணி விட்டுடலாம். இது பார்க்க போனாக்கா பேக் பீஸ் வெட்டிட்டோம். அப்போ அது மேலே எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ரண்ட் பீஸுமே அழகாக நம்ம சாப்பிஸாலேயே அப்படியே அந்த அளவு எங்கே இருக்கோ அதை அப்படியே வச்சு நம்ம அப்படியே மார்க்கிங் பண்ணிடலாம் பாருங்கள். எதெல்லாம் நம்மளால் மார்க்கிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் மார்க்கிங் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம இப்போது ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து வச்சு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து போட்டு நம்ம அப்படியே ஃப்ரண்ட் நெக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வருது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் அப்படியே தைக்கிற அளவோடு சேர்ந்து இருக்குது. இப்போ நம்ம ரெடி அளவு வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம் பாருங்கள்.
நமக்கு வந்து கழுத்து வந்து எங்கே வருதுன்னு பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம ஷேப் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம இங்கே டாட் பிடிக்கிறதுக்கான ஒயரத்தை வந்து பிடிச்சிக்கிட்டோம். இந்தாண்ட கிராஸில் சைடில் வந்து நமக்கு பட்டி வச்சு தைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து எங்கே அளவு வருதோ அதையுமே மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மார்பு சுற்றால் அதாவது உயரம் வந்து வருது பார்த்திங்களா, அந்த உயரத்தை வந்து நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வருது பார்த்திங்களா, அந்த சென்டர் டாட் வரைக்கும் இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா அது எங்கே வருதுன்னு பார்த்து நம்ம வந்து அதிலேருந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே விட்டுட்டு நம்ம அது வந்து நம்ம வெட்டணும். எதனால் அப்படின்போது நமக்கு வந்து பிடிச்சி தைக்கிறோம், அப்போ துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து அதுபோல் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விடணும், கரெக்டாக விடக்கூடாது. நம்ம ஷோல்டரையுமே பிடிச்சி தைப்போம், அப்போ வந்து இங்கேயுமே வந்து நமக்கு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம். அதனால் வந்து கரெக்டாக நம்ம அதே அளவே விடக்கூடாது, கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸஸாக தான் விடணும். அது எதுக்கோசம் அப்படின்னா, அந்த மெரி வந்து நம்ம ஒரு மெரி பிடிச்சி தைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு மெரி அளவுக்கு நம்ம அதுபோல் வந்து வெட்டி எடுத்துக்கலாம், தைக்கிறதுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம முடிஞ்சது. இப்போ நம்ம அந்த பீஸ் மேலே வச்சு பார்த்துட்டு நமக்கு வந்து பேக் பீஸில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டாமல் இருந்திருப்போம். அப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம இப்போ குடஞ்சி வெட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து அந்த எல் மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுட்டு அதிலருந்து நம்ம அந்த ஷேப்பை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு குடஞ்சி வெட்டுறதுக்கு ஷேப் போட்டு எடுத்துகிட்டு அதை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸுமே முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடித்து திருப்புற மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவை எடுத்து போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ஓகே, இப்போ எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து இது லைனிங் பீஸில் ஓகேவாக இருக்குது. நம்ம இப்போ வந்து மெயின் பீஸில் அதாவது சாரியோட ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நமக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம அதை வெட்டி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுன்றதை நம்ம வந்து உறுதி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இதில் வந்து லைனிங் பீஸில் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து குடஞ்சி வெட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இது வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த கை வந்து எட்ஜில் ஆம்கோல் செக் பண்ணும் பார்த்திங்களா, அங்கே மட்டும் துணி பத்தலை அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த துணி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அந்த துணியுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து பத்தும் அந்த துணி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நமக்கு உள்ளே வந்து நம்ம துணி விடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது தான். நான் ஜாயின் பண்ணி தான் வைப்பேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது வந்து ப்ளவுஸ் வந்து பத்தாமல் போகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் துணி வந்து இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு சாரீ வந்து ஒரு ரூ. 1000 1200 அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ரேஞ்சில் எடுத்துருக்குறாங்கன்னும் போது அது அவங்க ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து அந்த ப்ளவுஸை வந்து போடணும் இல்லையா. அப்போது துணி பத்தலை அப்படின்னும்போது அவங்க அதை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து யோசித்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம தைக்கிறவங்க தான் அதை வந்து பிளான் பண்ணி பண்ணணும். அதை பண்ணும்போது தான் அவங்களுமே வந்து வாங்கின காசுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க அதை வந்து போட்டுக்க முடியும் இல்லையா. இப்போ வந்து நான் அதில் எப்படி பண்ணியிருந்தோம் அதே போல் நம்ம வந்து உடம்பு சைடு வந்து வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு வருதா அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்படின்றனால கரெக்டாகவே நான் வந்து மடித்து போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அது மேலே வச்சு நம்ம வெட்டி பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து துணியை வந்து நமக்கு மிச்சப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்து தான் நான் வந்து இதில் வந்து வெட்டியிருக்கேன். அதனால் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும், நம்ம அதையும் பார்க்கக்கூடாது. நமக்குமே வந்து தைக்கும்போது துணி பத்தாமல் ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நமக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம வந்து ஸ்லீவில் வந்து பத்தலை அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அவங்ககிட்ட நம்ம ஏற்கனவே சொல்லி தான் வச்சுருக்கோம், நம்ம அளவுமே எடுத்து வச்சுட்டோம். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால தான் வந்து ஒரே ஒரு ப்ளவுஸை மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் இதில் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது, கரெக்டாக சுகுராக இருந்துச்சு. அப்போது ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நம்ம தச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். இதை வந்து அவங்க இப்போ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை சொல்லிடலாம். மீதி 2 ப்ளவுஸ்க்குமே நான் இதே போல் நான் தச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்.
இப்போது நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் வந்து வெட்டிட்டோம். இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிற துணி எல்லாமே நான் லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நான் அதை வந்து வெட்டி எடுத்துக்குவேன். இப்போ வந்து ஸ்லீவை வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள். பட்டி பீஸுக்குமே வந்து லைனிங் பீஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட் பீஸில் அதாவது நமக்குடைய மெயின் பீஸில் கொஞ்சம் திட்டமாக கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ பெருசாலாம் வந்து பட்டி பீஸ் வரப்போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சரின்னு அப்படியே மடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இப்போ தான் நான் போட்டு பார்க்க போகிறேன் பாருங்கள். போட்டு பார்க்கும்போது தான் எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தது. ஓகே கரெக்டாக இருந்துச்சு. இப்போது வந்து நான் இந்த சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நமக்கு ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் வருது இல்லையா, அங்கே வந்து நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு அதையுமே வந்து கணக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அதை 2 பீஸாக இருக்கிறத ஒரு பீஸாக வெட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி நான் அந்த ப்ளவுஸ் மேலே கை பீஸ் மேலே வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுது. நம்ம வந்து ஸ்லீவும் சரி தான் அழகாக கட் பண்ணியாச்சு. கஸ்டமர் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்குமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க.